அரைச்சி விட்ட கல்யாண வீட்டு சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா. ஒரு குக்கரில் 1/2 கிளாஸ் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்து வாஷ் பண்ணிக்கோங்க. இது கூட 7 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் சீரகம், தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் மல்லி, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு காஞ்ச மிளகாய், ஒரு கொத்து கறிவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துருவல் சேர்த்து வதங்கினதும் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி இந்தளவுக்கு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது அதே கடையில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 10 சின்ன வெங்காயம், ஒரு கொத்து கறிவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய் சேர்த்து வதக்கிக்கலாம். இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள், 2 பழுத்த தக்காளி சேர்த்து வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருந்த பீன்ஸு, கத்திரிக்காய், கேரட், பட்டாணி, தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்து 1 நிமிஷம் போல் வதக்கிக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி 2 நிமிஷம் போல் வதங்கினதும் கரைச்சி வச்சுருந்த புளியை சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் சாம்பார் பவுடர், நம்ம அரைச்சி வச்சுருந்த பவுடரையும் இது கூட சேர்த்து கலந்து விட்டுட்டு வேக வச்சு வச்சுருந்த பருப்பையும் இது கூட சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி கலந்து விட்டுட்டு லோ ஃப்ளேமில் 10 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். இது கூட கட் பண்ணி வச்சுருந்த மாங்காவை சேர்த்து கலந்து விட்டுட்டு சின்ன துண்டு வெல்லத்தை சேர்த்து மிக்ஸ் பண்ணி 1 நிமிஷம் போல் கொத்தமல்லி தழை தூவி குக் பண்ணால் சூப்பரான கல்யாண வீட்டு சாம்பார் ரெடி.